கங்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாரதா கிட்ட இந்த மாரி இந்த வீட காலி பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு சாரதா எதுக்குன்னு கேட்குறாங்க. நாங்க கான்ட்ராக்டர் வந்து பெருசா எடுத்திருக்கோம். அதனால வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து நல்லபடி வந்து முடிக்கணும் நாங்க. கடைக்கிட்டவே நான் வீடு பார்க்கலான்ட்டு இருக்கேன். இந்த வீடு உனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது. இந்த வீட்ல இருந்துட்டு ஒண்ணும் நான் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப சின்ன வீடா இருக்கு. நான் பெரிய வீடா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருடி இப்ப தான் கான்ட்ராக்டே வந்திருக்கு. அதெல்லாம் முடிச்சு குடுக்கணும். நெறைய வேலை இருக்கு. அதெல்லாம் பண்ணு. நெறைய முன்னுக்கு வா. அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ எதுக்கு வீடு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் உங்கள் பொண்ணோட நான் நல்லா இருக்கக்கூடாதா, பெரிய ஆளாக ஆகக்கூடாதா, இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு உன் பொண்ணு வந்து முன்னுக்கு வர்றதே, உன் பொண்ணு வந்து பெரிய ஆளாக இருக்கிறதே நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்றாங்க. ஏன்டி தேவையில்லாமல் வந்து அவளை இழுக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் தேவையில்லாமலாம் பண்ணிகிட்டு இருக்காத, நான் வந்து இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், முதல்ல இந்த வீடை விட்டு நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. காலி பண்ணி எங்கே போகிறது உத்தேசம், அதுக்கு வாடகை கொடுக்கணும் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் வந்து கிடைக்குமா, கஷ்டம். நீ என்னமோ நீ குடுக்குற மாரி பேசுற. ஏன் பேங்க்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கிறது குடுக்க போறியா? இல்ல உன் பொண்ணு எடுத்துட்டு போனால காசு அதுலேருந்து எடுத்து குடுக்க போறியா? எதுவும் கிடையாதுல்ல. நான் தானே கட்ட போறேன். அதனால நான் சொல்றத முதல்ல கேளு. முதல்ல இங்கேருந்து காலி பண்ணணும் அப்படின்னோனே, எல்லாம் உன் விருப்பத்துக்கு தான் பண்ணணுமா? அப்போ எங்களுக்குன்னு விருப்பம் எதுவுமே கிடையாதா? உன் இஷ்டத்துக்கு நாங்க வந்து வர சொன்னா எங்க வேணாலும் வரணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. பின்ன உங்ககிட்ட நான் பணமா இருக்கு. நீங்க இங்க இருக்கிறதுக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு வந்து சாரதா மனசு கஷ்டப்படுறாங்க. இப்படி பேசுறாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நர்மதா வந்து நம்ம காவேரி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அக்கா அம்மாவும் சண்டை போட்டுக்கினாங்க. அதனால வீடை காலி பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா வீடு காலி பண்ணி தீரணும்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. நான் இங்கேருந்து வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. அக்கா சும்மா வாயில் தான் பேசுவா. உண்மையிலேயே அதெல்லாம் பண்ணவே மாட்டா. இல்லை அக்கா ரொம்ப வந்து பிடிவாதமாக இருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து சரி சரி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து காவேரி. உடனே காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறத பார்த்து தாத்தா சொல்கிறார், நான் ஏதாவது உதவி செய்வோம்மா, இல்லை நான் போய் பேசுவா அப்படின்னா, அதெல்லாம் வேணாம் தாத்தா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. போயிட்டு வந்து அம்மா இந்தாம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு கவர் கொடுக்குறாங்க. அதை பார்த்து என்னடி இது அப்படி சொன்னோன்னே, என் சம்பளமா, உனக்கு சம்பளமா, நீ தானடி அங்கே முதலாளி, நான் ஒன்றும் முதலாளி இல்லை புரியுதா, நான் அங்கே வேலை செய்கிறேன், அதுக்கு தான் இந்த சம்பளம் அப்படின்னோடனே, இந்த சம்பளத்தை எதுக்கு என்கிட்ட இருந்து கொடுக்குறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் புருஷன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா அவர் தான் இங்கே கொடுக்க சொன்னார் புரியுதா, அவருக்கு சம்பளம் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவர் வந்து அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு நீ உன்னோட வேலையை பாரு, உன் சம்பளத்தை நீ யாருக்கு வேணாலும் கொடு, உங்கள் அம்மா வீட்டை கொடுன்னு அவர் சொல்லிட்டாருமா, அதனால தான் கொடுக்குறேன், அதெல்லாம் தப்புடி அப்படின்றாங்க. என்ன தப்பு இருக்குது, நான் எப்பவும் போல் உனக்கு சேலரி கொடுக்குறேன் அவ்வளோதான், சரி ஓகே, அப்போ நீ சேலரியாக கூட வச்சுக்க வேணாம், அப்பாவோட பணம் நான் தரணும்ல அதுவாவது வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. வேணாடினோடனே அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து சாரதா கண் கலங்குறாங்க. அந்த டைமில் வந்து அவங்க மாமியார் வந்து என்னடி இப்படி கண் கலங்குற அப்படின்னோடனே, இவளோட மனசு யாருக்குமே வராது. இவ என்கிட்ட வந்து எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கா, பேச்சு வாங்கியிருக்கா, அப்போ கூட இப்போ வரைக்கும் வீட்டை பற்றி தான் யோசிப்பா. ஏதோ திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுக்கு என்னன்னு கூட தெரியல. ஆனால் இந்த கங்கா ஒரு ஒரு நிமிஷமும் ஊசி மாதிரி குத்திக்கிட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருத்தப்படுறாங்க நம்ம சாரதா. கவலைப்படாதடி எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இது